ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வதக்கி அரைச்ச மீன் குழம்பு ரெசிபி தான். மார்னிங்கே நானும் என் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிட்டு கிளிச்ச மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மீனை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்து ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி போல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வாணலில் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியை எடுத்து அந்த வெங்காயத்திலே போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் மிளகு போட்டு வதக்கிடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை தக்காளி எடுத்து அறுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வதக்கிறப்ப எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு ஜாமான் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், அப்புறம் வந்து சோம்பு போட்டுட்டு நல்லா அது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ஏன்னா பொன்னிறமாக வதங்கினா தான் அது குழம்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதங்கிடும். இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச மீன் குழம்பு மசாலா தூள் அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி அலசி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அந்த புளி தண்ணியும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து அந்த புளி வாடை எல்லாமே போயிடும். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்மளுக்கு நம்ம எடுத்து வச்ச மீன் பார்த்துருக்கீங்களா, அதை எடுத்து ஒன்றா அதில் போட்டுட்டு அதை வந்து ஒரு கிளறிட்டு அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே மீன் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வச்சோன்னா மீன் வந்து குழஞ்சிரும். ஒரு மீனுக்கும் ஒரு பதம் இருக்குது. இந்த மீன் வந்து 5 நிமிஷம் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை எடுத்து நல்லா மேலாப்பில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வதக்கி அரைச்ச மீன் குழம்பு ரெடி.